எதிர்த்து பேசிட்டு வணக்கம் நண்பர்களே, நேர்பட பேச தொடர்கிறது. இந்த அமர்வில் முன்னாள் குடியரசுத் தலைவர் திரு அப்துல் கலாம் அவர்களுக்கான மணிமண்டபம் திறந்து வைத்தது, அதை ஒட்டிய அரசியல், இது குறித்து தான் விவாதிக்க இருக்கின்றோம். லட்சக்கணக்கான மாணவர்களுடைய இதயங்களை கவர்ந்த ஒருவராக இருந்தார். அணு விஞ்ஞானி என்றெல்லாம் பேசப்பட்டாலும் கூட கடைசி வரை அவருக்காக நிலைத்து நிற்பது என்பது இளைஞர்களிடம், அவர் கல்லூரி மாணவர்களாகட்டும் அல்லது பள்ளி மாணவர்களாகட்டும் லட்சக்கணக்கான மாணவர்களை நேரில் சென்று அவர்களை மிகப்பெரிய அளவிற்கு அடுத்த கட்டத்திற்கு நகர்த்துவதற்கான ஒரு வேலைப்பாடுகளில் தொடர்ந்து ஈடுபட்டு கொண்டிருந்தார். ஒரு மக்களின் ஜனாதிபதியாக, மக்களின் குடியரசுத் தலைவராக இருந்த ஒருவர் என்றெல்லாம் போற்றப்பட்ட திரு அப்துல் கலாம் அவர்களுடைய, போற்றப்படுகின்ற திரு அப்துல் கலாம் அவர்களுடைய, அவரை சுற்றி அவருடைய மணிமண்டபம் இன்று திறந்து வைக்கப்பட்ட நேரத்தில் பைபிள் அங்கே வைக்கப்படவில்லை, குரான் வைக்கப்படவில்லை. ஆனால் கீதையை மட்டும், பகவத்கீதை மட்டும் அவர் பக்கத்தில் அவருடைய சிலை அருகே வைக்கப்பட்டது. அது ஒரு மிகப்பெரிய ஒரு சர்ச்சையை உருவாக்கி இருக்கிறது. குறைந்தபட்சம் உலக பொதுமறையாக இருக்கின்ற திருக்குறளை வைத்திருந்தால் இது போன்ற ஒரு சர்ச்சைகள் வந்திருக்காது என்று அரசியல் கட்சியினுடைய தலைவர்கள், பெரும்பாலான தமிழ்நாட்டில் இருக்கிற பல எதிர்க்கட்சிகளுடைய கருத்துக்களாக இருக்கிறது. அவருடைய பேரன் உடனடியாக இந்த சர்ச்சைக்குரிய கருத்துக்கள் வந்த உடனடியாக திரு அப்துல் கலாம் அருகில் பகவத்கீதையோடு சேர்த்து பைபிளையும் குரானையும் கொண்டு போய் வைத்தார். வைத்த சில மணி நேரங்களில் மீண்டும் அது எடுக்கப்பட்டது. தொடர்ந்து அது ஒரு சர்ச்சைக்குரிய விஷயமாகவே பார்க்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அவரை ஒரு எல்லோருக்குமான மனிதராக, எல்லோருக்குமான ஒரு பொதுமக்களுடைய ஒரு குடியரசுத் தலைவராக அறியப்பட்ட திரு அப்துல் கலாமை ஒரு குறிப்பிட்ட மதத்தினுடைய அல்லது மதம் சார்ந்த ஒரு தலைவராக பார்க்க வேண்டுமா, ஒரு அணு விஞ்ஞானி, அறிவியல் விஞ்ஞானி என்றெல்லாம் பார்க்கப்பட்ட ஒருவரை இப்படியான ஒரு அரசியலுக்குள் கொண்டு வர வேண்டுமா என்கிற விவாதங்கள் நாடு முழுவதும் எழுந்து கொண்டிருக்கின்றன. இது குறித்து தான் இன்றைக்கு விவாதிக்க இருக்கின்றோம் இந்த அமர்வில் நம்மோடு இணைகிறார்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக கவிஞர் திரு மனுஷ்யபுத்திரன், அதேபோல மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியிலிருந்து திரு அருணன், பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து வழக்கறிஞர் குமரகுரு. விரைவில் நம்மோடு இணைகிறார்கள் கோவை அரங்கத்திலிருந்து இந்து மக்கள் கட்சியினுடைய தலைவர் அர்ஜுன் சம்பத், அதே போல அப்துல் கலாமிடம் உதவியாளராக இருந்த திரு பொன்ராஜ் விரைவில் நம்மோடு இணைய இருக்கிறார். இந்த இருவரும் விரைவில் நம்மோடு இணைவார்கள். அதற்கு முன்னதாக திரு குமரகுரு, உங்கள்கிட்ட இருந்து தொடங்கலாம்னு நினைக்கிறேன். பகவத்கீதை அப்படிங்கிறத வைக்க வேண்டிய தேவை ஏன் அங்கே வந்தது அப்படிங்கிற கேள்வியை தான் எல்லாரும் தொடர்ந்து எழுப்புறாங்க. அப்துல் கலாம் இந்திய ஒருமைப்பாட்டுடைய ஒரு அடையாளமாக திகழ்ந்த ஒருத்தர். அப்படியான ஒரு மனிதர்கிட்ட அவரை சுற்றி ஒரு அரசியலை உருவாக்குவது சரியா, அது இது போன்ற ஒரு சர்ச்சைகள் தேவையா அப்படிங்கிற கேள்விகள் எழுப்பப்படுகின்றன. இல்லை, இன்னைக்கு அவரை பற்றின ஒரு பேச்சு வரும்போது, அவர் சார்ந்திருந்த ஒரு மதம், அதில் மதம் சம்மந்தப்பட்ட தஹூத் ஜமாத்தோட தலைவர் ஜெயின் அலாவுதீன் பேசியிருக்காரு. அவர் முஸ்லீமே இல்லை, நாங்கள் என்றைக்கும் அவரை விட்டுட்டோம், ஏன்னா அவர் கொள்கைக்கு அகேன்ஸ்டாக போயிட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு பக்கம் முஸ்லீமே இல்லைங்கிறாங்க, ஒரு பக்கம் ஏன் குரானை வைக்கலங்கிறாங்க. ஒன்று. இன்னொன்று அவர் வாழ்ந்த காலத்தில் ஏன் எல்லா புக்கை பற்றியும் பேசியிருக்காரு, மறுக்க முடியாது. திருக்குறளை பற்றியும் பேசியிருக்காரு அதிகம். ஆனால் அதிகமாக பகவத்கீதையை அவர் கோட் பண்ணும்போது, இப்போ நான் ஒரு டெய்லி பேசும்போது பகவத்கீதை நான் சொல்கிறது முக்கியம் இல்லை, ஆனால் நான் குரானை பற்றி ஒரு வார்த்தை சொன்ன வச்சிங்களேன், அதுதான் நல்ல இலக்கமாக எல்லாரும் பார்ப்பாங்க. நீங்களே சொல்கிறீங்களே மாதிரி அப்பேற்பட்ட பைபிள் பத்தி எதுவும் பேசலையா? இல்ல, அதை பத்தி தான் சொல்றேன். அதை பத்தியும் பேசியிருக்காரு, அதுவும் நல்லிணக்கமாக அதுதான் அதை பேசியிருக்காரு. ஆனா அவர் என்ன சொன்னார்னா, வாழ்க்கையில் சில முடிவுகள் நான் எடுக்கும்போது எனக்கு பக்கபலமாக சில அறிவுரையை பகவத்கீதை எனக்கு வழங்கியிருக்கு, அதனால எனக்கு பகவத்கீதை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி, அதே மாதிரி வீணையும் ரொம்ப பிடிக்கும், வீணை நான் வாசிக்கிறது ரொம்ப பெருமையா இருப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நான் என்ன சொல்றேன்னா, நீங்க அந்த மாதிரி பகவத்கீதை அங்க வைக்கிறோம்னு சொல்றதே ஒரு நல்லிணக்கம் தான். அங்க யாருமே ஒன்னும் சொல்றீங்க இல்லைங்க, அவர் கலாம் அவர்களை போய் நாம புதுசா ஒரு இமேஜ் இனிமேல் கொண்டு வர முடியாது. பகவத்கீதையை இப்போ வைக்கணுமா வேண்டாமா, அது என்ன விதமான புத்தகம் அப்படிங்கிறதுக்குள்ளெல்லாம் போல ஒரு கான்ட்ரவர்சியும் கிடையாது. அதுல அதை பெரிய அளவிற்கு பின்பற்றுகின்ற ஒரு பெரிய மக்கள் திரளும் இருக்கிறாங்க, அதுவும் இங்க பிரச்சனை இல்லை. ஆனால் கலாம் அவர்கள் ஐநால போய் பேசும்போதும் கணியன் பூங்குன்றனால தான் அங்க கோட் பண்றாரு, யாதும் ஊரே யாவரும் கேளீர் தான் சொல்றாரு, அங்க வேறு எதையும் குறிப்பிடல. அப்படியான ஒருவரை ஒரு குறிப்பிட்ட அடையாளங்களுக்குள்ள கொண்டு போக வேண்டிய அவசியம் இருக்கிறதா அப்படிங்கிறது தான். இப்ப வீணையையும் நீங்க கீதையும் மட்டுமே வைப்பதன் மூலமாக அவர் எவ்வாறு அடையாளப்படுத்தப்படுகிறார் அப்படிங்கிற கேள்வி இல்ல. அதாவது நீங்க எதுவுமே வைக்காம இருந்தீங்க வச்சுங்களேன், என்ன சொல்ல வரீங்க? அவருக்கு எந்த மதமும் இல்லைன்னு சொல்ல. இப்ப கலாம் பக்கத்துல அவர் ஒரு ஸ்பேஸ் சயின்டிஸ்டா இருந்தாரு, இல்ல அணு விஞ்ஞானியா இருந்தாரு, அது தொடர்பான விஷயங்கள் கூட வைத்திருக்க முடியும் இருக்கு. ஆனா இதை கொண்டு வைப்பது அதான். நீங்க என்னன்னா, அது உள்ள நீங்க போய் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஏகப்பட்ட இடத்துல ஏகப்பட்ட சிலை, அதுல இந்த ஒரு சிலையை மட்டும் எடுத்துக்கிட்டு வீணையா அதுல இருக்கு, அது கீழே ஏன் பகவத்கீதை எந்த சிலை பிரதானமாக வைக்கப்பட்டிருக்கோ அது மூலமா இல்ல. இப்ப இதுதான் அங்க இருக்கு, நீங்களும் பார்த்திருப்பீங்க, ஊடகங்கள் மூலமாகவும் அந்த காட்சிகளை பார்க்க முடியுது. இந்த சிலை தான் பிரதானமாக அங்க வைக்கப்பட்டிருக்கு. அதுல என்னென்ன விஷயம்
விஷயங்கள் இருக்குங்கிறதுல இருந்து தான் இந்த விவாதங்கள் தொடங்கல. ஒரு இஸ்லாமிய சகோதரர் வந்து நோன்பு இப்தார் விருந்து வைக்கிறது பெரிய விஷயம் இல்ல. நம்ம தலைவர்களுக்கு எப்பயும் அங்க உட்காந்து பேசும்போது நம்ம போட்டோ எடுத்து போடுறோம். ஏன்னா இவர் இந்த மதத்திலிருந்து அந்த மதத்தை ஏற்றுக்கொள்கிறார்ன்றது நம்மளோட தத்துவமே. அதை கலாம் அவர்கள் வந்து பகவத்கீதை ஏத்துக்கிறாருன்னு சொன்னா அவர் அது எல்லாத்துக்கும் அப்பாற்பட்ட ஒரு மனிதன்றதை ப்ரொஜெக்ட் பண்றதா இவர் இப்படி அவர் எதை வந்து ரொம்ப லைக் பண்ணாரோ அதை பக்கத்துல வச்சிருக்கோம்னு சொன்னாங்க. உங்களுக்கு அதுதான் சிக்கல். அதுதான் அவர் லைக் பண்ணாருங்கிறத யார் முடிவு இல்ல. அது எப்படி சிக்கல் வரும்னா இல்ல இப்ப கலாம் வந்து இதைத்தான் பகவத்கீதையைத்தான் முழுமையாக விரும்பினார் அப்படிங்கறத யார் முடிவு பண்றாங்க? பகவத்கீதையை விரும்பினார், முழுமையாக விரும்பினார் இல்ல, பகவத்கீதையை நிறைய விரும்பி இருக்காரு. அவர் நிறைய விரும்பினார் அப்படிங்கிறது நாம அக்னி சிறகுல பாருங்க நிறைய விஷயத்தில் கோட் பண்றதே அவர் அதை வச்சு தான் கோட் பண்றாரு. அக்னி சிறகுல வச்சிருக்கலாம் இல்ல அது இல்லங்க, அது அவரோட அதுவும் இருக்கு, படைப்புகளும் இருக்கு, புக்ஸும் இருக்கு. இல்ல ஆனா நான் என்ன சொல்ல வரேன், நிறைய கலாம் அவர்கள் நிறைய கோட் பண்ணதுல நான் அறிந்த வரைக்கும் நான் அவரோட சுற்றுப்பயணம் போயிருக்கேன். அந்த அடிப்படையில சொல்றேன், திருக்குறளை பல இடங்கள்ல அவர் கோட் பண்ணியிருக்கிறார். அதான் சொல்றேங்க, திருக்குறள் ஒரு தமிழ் நூலுங்க, அதுல எந்த டிஸ்பியூட் இல்லையே. ஆனா அவர் பகவத்கீதை உலக பொதுமுறை, ஆனா பகவத்கீதை எந்த மதத்துக்கும் எந்த மதத்தினுடைய அடையாளமும் கிடையாது. நான் திருப்பி சொல்றேன், ஏன் ஒரு தலைவர் இருக்காரு, அவர் சொல்றாரு நான் வந்து அடிக்கடி நோன்பு இருப்பேன். இல்ல இங்க இருக்கிற தலைவர்கள் கேட்கறது ஏன் குர்ஆனை வைக்கல, ஏன் பைபிளை வைக்கலன்னு கேட்கல, திருக்குறளை வச்சிருக்கலாமே, எல்லோருக்கும் பொதுவான ஒரு விஷயமா இருந்திருக்குமே. இந்த சர்ச்சை ஏன்? திருக்குறள் எல்லாருக்கும் பொதுவுங்க. நான் சொல்றது கலாம் அவர்கள் எல்லா மதத்துக்கெல்லாம் மீறப்பட்டவர். அவர் மிகவும் விரும்பியது பகவத்கீதை. அப்ப அவர் என்ன நினைக்கிறாருன்னா, அவர் எந்த மதத்தை சார்ந்தவர் இல்ல, அடுத்த மதத்தில் நல்லது இருந்தா கூட அதை எடுத்து அவர் எடுத்துக்கிறாருன்னு சொல்றதுதான். இனி வர சந்ததிகள் அதை பார்த்தாங்க வச்சுங்களேன், இது ஏன் பகவத்கீதை வச்சிருக்காங்கன்னா அவருக்கு ரொம்ப பிடிச்சது. அப்ப அவருக்கு மதமே இல்லையா? எந்த மதமும் அவருக்கு இல்ல, எல்லா மதம் ஒண்ணுன்னு சொல்றத ஏன் நம்ம அதையே பிடிச்சிட்டு இருக்கோம்? இங்க இருக்க ஒரு தலைவர் சொல்றாரு நான் நோன்பு இருக்கிறேன் அப்படிங்கிறாரு, அதை செய்தியா போடுறோம். ஏன் செய்தியா போடுறோம்? ஏன்னா அவர் அதை மீறி நோன்பு இருக்கிறது பெருமையான விஷயம். ஏன்னா அவர் எல்லாத்தையும் ஏத்துக்கிறாரு. அது மாதிரி அவர் வந்து அந்த இஸ்லாம் சமுதாயத்திலிருந்து இந்த சமுதாயத்தில் இருக்கிற ஒரு பகவத்கீதை எடுத்து வச்சுக்கிட்டாருன்னா அது மத நல்லிணக்கம் தானே. அது இருந்தாலும் பிரச்சனை, இல்லைனாலும் பிரச்சனை, வைக்கலாலும் பிரச்சனை, எது தொடக்கத்தில் மற்றவங்களை கருத்தை கேட்டு வர இது ஒரு மத நல்லிணக்கத்துக்கான ஒரு அடையாளமா தான் இந்த முயற்சி எடுக்கப்பட்டிருக்கு. இதையும் ஒரு ஏன் சர்ச்சையா உள்ளாக்குறீங்க, சர்ச்சையை உண்டாக்குறீங்கன்னு கேள்வி இல்ல. இது மத நல்லிணக்கத்திற்கான ஏற்பாடு அல்ல. ஐயா அப்துல் கலாம் மீது காவிச்சாயத்தை பூசுகிற ஏற்பாடு. அந்த சிலையே காவிச்சாயத்தில் தான் இருக்கும். நான் அந்த புகைப்படத்தை பார்த்துருக்கேன், அவர் வீணை வாசிக்கிற புகைப்படம். அது ஒரு வெள்ளை சால்வையோடு தான் இருக்கும். நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா அதை போய் சாயம் பூசியிருக்காங்க, காவிச்சாய். இது ஒன்று. இன்னொரு பக்கம் அவர் கீதையையும் போற்றினார், நான் மறுக்கலை. ஆனால் அதை மட்டும் வைத்தது என்பது சமூக நல்லிணக்கம் அல்ல. மாறாக அவர் ஏதோ முஸ்லீமாக பிறந்து வாழ்ந்தாலும் அவர் நடைமுறையில் கீதையின் பக்தராக இருந்தார் என்கிற ஒரு தவறான பிம்பத்தை திட்டமிட்டு கட்டமைக்கிற வேலை என்கிறேன் நான். ஐயா அக்னி சிறகுகளை பற்றி சொன்னார். மை ஜேர்னி டிரான்ஸ்ஃபார்மிங் ட்ரீம்ஸ் இன்டு ஆக்ஷன்ஸ் என்பது அவர் எழுதிய நூல். அந்த நூலில் தன்னுடைய சிந்தனைகளை செல்வாக்கு செலுத்திய நூல்கள் எவை என்று அவரே பட்டியல் போட்டு சொல்லியிருக்கார். நீங்கள் நல்லா ஒரு கேள்வியை கேட்டீங்க, இவர் இதைத்தான் விரும்பினாருக்கு என்ன ஆதாரம்? அந்த நூலை படித்து பாருங்க. அதில் 3 இலக்கிய நூல்கள் தன்னுள் செல்வாக்கு செலுத்தியது என சொல்லி அதில் 2வது மிக முக்கிய நூலாக திருக்குறளை சொல்லுகிறார். அது ஆங்கிலத்தில் எழுதப்பட்ட நூல். உள்ளுவதெல்லாம் உயர் உள்ளல் என்கிற திருக்குறளையும் ஆங்கிலத்திலே மொழிபெயர்த்து இருக்கிற குழற்பாக்களிலே இது எனக்கு மிகவும் என்னுடைய நெஞ்சத்துக்கு நெருக்கமானது என்று எழுதியிருக்கார். ஒன்று. அடுத்த பத்தியிலே என்னுடைய சிந்தனையிலே செல்வாக்கு செலுத்தியது என வரும்பொழுது அனைத்து மதங்களின் புனித நூல்களும் ஒரு பங்களிப்பை செய்தன. முதல் வாக்கியம். 2வது வாக்கியம் நான் நேரம் கருதி அது ஆங்கிலத்தில் நான் அப்படியே தமிழில் சொல்கிறேன். 2வது எடுத்தவன் என்ன சொல்கிறாருன்னா, அனைத்து மதங்களின் புனித நூல்களில் குரான் ஆரம்பிக்கிறார். குரான், வேதங்கள், பகவத்கீதை இவை என்னுடைய சிந்தனையிலே ஆதிக்கம் செலுத்தின. எனக்கு எப்பொழுதெல்லாம் டைலமாங்கிற வார்த்தை போட்டிருக்கார், எப்பொழுதெல்லாம் ஒரு குழப்பம் நேர்கிறதோ, சந்தேகங்கள் வருதோ, அப்பொழுதெல்லாம் இந்த நூல்கள் எனக்கு வழிகாட்டி இருக்கின்றன என சொல்லுகிறார். இப்படி மிக கவனமாக பல மதங்கள் பல இலக்கியங்களுடைய தாக்கத்தில் உள்ளாகி உயர்ந்த ஒரு மனிதரை நீங்கள் அவருடைய உருவச்சிலைக்கு பக்கத்திலே பகவத்கீதையை மட்டும் வைப்பது என்பது, அவர் இதுக்காகத்தான் இருந்தார், முஸ்லீமாக பிறந்து வளர்ந்தாலும்
உண்மையிலேயே RSS உடைய ஆசை வந்து என்னன்னா, குமரகுரு சுட்டி காட்டுற ஒரு விஷயம் என்னன்னா, நீங்க இங்க எதெல்லாம் மத நல்லிணக்கமாக பார்க்கப்படுகிறது அல்லது மதம் கடந்து அவர் இருந்தார், தன்னுடைய ஒரு குறிப்பிட்ட மதத்துக்குள்ள இல்ல எல்லாரையும் இணைத்துக் கொண்டார் அப்படிங்கிற விதத்துல அவரே குறிப்பிட்ட அல்லது அவரே பல இடத்துல பேசிய பகவத்கீதையை வைத்திருக்கிறோம். அதன் மூலமாக அவருக்கு வந்து ஒரு மதங்களை கடந்து அல்லது தன்னுடைய பிறந்த மதம் மட்டும் இல்ல அவர் எல்லா மதங்களோடும் இருக்கிறாருங்கிற ஒரு கருத்தை அவர் முன்வைக்கிறார். அப்படியான ஒரு அதற்கான ஒரு விஷயமா ஏன் அதை பார்க்கல, அதை ஏன் அரசியலாக்க இல்லங்க அப்படி நீங்க நினைச்சீங்கன்னா என்ன பண்ணிருக்கணும், எந்த மத நூலையும் வைத்திருக்க கூடாது. இல்ல வைக்கிறதா இருந்தா அவர் சொல்றாரு பாருங்க இத்தனை மத நூல்கள் அவ்வளவையும் வச்சிருக்கணும். அதுல சில சிரமங்கள் இருக்கு என்றால் இயல்பாக, அதனாலதான் என்ன எழுகிறது, எல்லா மத நூல்களையும் வைக்க முடியாது. புத்த மதத்தினுடைய இதை வைக்கணும், அப்புறம் சீக்கியர்களுடைய அந்த வாக்கியத்தை நான் அப்படியே சொல்றேன். அனைத்து மதங்களுடைய புனித நூல்களும் என்னுடைய சிந்தனைகளே செல்வாக்கு செலுத்தின என்பது அவருடைய ஸ்டேட்மெண்ட், அவருடைய கருத்து. ஒன்னு வச்சா அப்படி வைக்கணும், இல்லை என்றால் இலக்கிய பட்டியல் போட்டிருக்காரு, அதுல திருக்குறளை 2வது இடத்துல வச்சாரு, ஒரு நூல் தான் வைக்கணும்னா திருக்குறளை வச்சிருக்கணும். அதை விட்டுவிட்டு ஐயா போற்றியது பகவத்கீதை தான். இப்ப பாருங்க நண்பர் பேசும்போது எனக்கு என்ன கேள்வி இருக்குன்னா, பல எதிர்க்கட்சிகள், இது குறிப்பிட்டு நான் மார்க்சிஸ்டுக்குன்னு கேட்கல, எதிர்ப்பு தெரிவிக்கிற அத்தனை பேருக்குமே கூட பல நேரங்கள்ல திரு அப்துல் கலாமை விமர்சித்தவர்களாக பல்வேறு விஷயங்களுக்காக இருந்தவர்கள் இந்த விஷயத்துல அப்துல் கலாமை ஏன் இப்படி போர்ட்ரேட் பண்றீங்கன்னு வருவதற்கான நோக்கம் என்ன? அதாவது விமர்சனங்கள் இருக்கத்தாங்க செய்யும். அதுவும் ஒரு குடியரசுத் தலைவராக இருந்தவர், அதுவும் பாஜக காலத்துல. ஆகவே இயல்பாக சில நீங்களே அவருக்கு ஒரு கலர் கொடுக்குறீங்கல்ல. இல்ல இல்ல பாரதிய ஜனதா கட்சி காலத்தில் அப்படிங்கிறது இல்ல இல்ல நான் நடப்ப சொல்றேன், வரலாறு சொல்றேன். ஆகவே விமர்சனங்கள் வருவதற்கான ஒரு களம் இருக்குன்னு சொல்ல வர்றேன். ஆனாலும் நாங்க வந்து எங்களை பொறுத்தவரையும் கூட ஒரு சில விமர்சனங்களை முன்வைத்தாலும் அவர் வந்து பொதுவாக மத நல்லிணக்கத்துக்காக இருந்தார் என்பதை நாங்கள் மீண்டும் மீண்டும் சொல்லியிருக்கோம். ஒரு விஷயத்தை மட்டும் நான் நினைவுபடுத்துகிறேன், அவர் எந்த அளவுக்கு மத நல்லிணக்கத்தோடு இருந்தார், இருக்க முயற்சி செய்தார், அதில் கொஞ்சம் அப்படி இப்படி பிறழ்வுகள் இருக்கலாம். ஒட்டுமொத்தமாக நீங்கள் பாருங்கள், ஒரு நல்ல ஒரு உதாரணம் என்பது அவரை குத்து விளக்க ஏற்ற சொல்கிறாங்க. ஏற்றிட்டு வந்து அவர் மைக்கில் என்ன பேசுறாரு, குத்து விளக்கு ஏற்றுவது என்பது இந்து மதத்தினுடைய அடையாளமோ என நீங்கள் நினைக்கலாம், ஆனால் கிறிஸ்தவ மதத்தின் அடையாளமாகிய மெழுகுவர்த்தியை கொண்டு பிறப்பால் முஸ்லீம் ஆகிய நான் ஏற்றுகிறேன் அப்படின்னா அவர் மனசுக்குள்ள அது ஓடிக்கிட்டே இருக்குது. தன்னை வந்து ஒரு மதத்துக்காரன் சொல்லிவிடக் கூடாது, அல்லது மத வெறி என்பது இந்த நாட்டிலே வந்துவிடக் கூடாது. இங்கே இருக்க வேண்டியது மத நல்லிணக்கம். இந்தியாவின் முதல் குடிமகன் என்கிற முறையில் தான் மத நல்லிணக்கத்துக்காக இருக்கிறேன் என்பதை சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும் என்கிற உணர்வு அவருக்கு இருந்தது. அத்தகையவருடைய உருவச் சிலையின் பக்கத்திலே நீங்கள் பகவத்கீதையை மட்டும், அதுவும் கூட வந்து இந்து மதத்தின் நூல்னு சொல்ல மாட்டேன், அதில் இருக்கக்கூடிய ஒரு பிரிவினர் போட்டுக்கிற நூல், ஆகவே அதை கொண்டு போய் வைப்பது என்பது நிச்சயமாக ஒரு தவறான பிம்பத்தை திட்டமிட்டு கட்டமைக்கிற. திரு மனுஷபுத்திரன், உங்களுடைய எதிர்ப்புக்கான காரணங்களை மூலம் பட்டியலிடுங்க. இன்றைக்கு திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய செயல் தலைவர் அவர்கள் பத்திரிகைகள் ஊடகங்கள் பேசுகிற போது அதை தெளிவாக குறிப்பிடுகிறார். நாங்கள் கீதை என்கிற அந்த டெக்ஸ்ட், அதற்கு நாங்கள் எதிரானவர்கள் அல்ல, அதை பற்றி எங்களுக்கு பிரச்சனை இல்லை. மாறாக ஒரு மதம் சார்ந்த ஒரு அடையாளத்திற்குள் அப்துல் கலாம் அவர்களுடைய அந்த அடையாளம் என்பது திணிக்கப்படுவது அல்லது குறுக்கப்படுவதைத்தான் நாங்கள் எதிர்க்கிறோம் என்பதை மிக தெளிவாக கூறுகிறார். எந்த மதத்திற்கும் எதிராகவோ அல்லது எந்த மதத்திற்கும் எதிர்நிலையிலும் என்றோ அந்த எதிர்ப்பு பதிவு செய்யப்படவில்லை. இதுதான் எங்கள் கட்சியினுடைய நிலைப்பாடு. இதில் என்ன ஒரு பிரச்சனை வருகிறது என்று சொன்னால், குரான் ஒரு இஸ்லாமியர்களுடைய டெக்ஸ்ட் என்பதில் ஏதாவது மாற்று கருத்து இருக்கிறதா? பைபிள் வந்து கிறிஸ்தவர்களுடைய ஒரு டெக்ஸ்ட் என்பதில் ஏதாவது ஒரு புனித நூல் என்பதில் ஏதாவது ஒரு மாற்று கருத்து இருக்கிறதா? அதே போல் கீதை இந்துக்களினுடைய புனித நூல்களில் ஒன்று என்பதிலும் மாற்று கருத்து இருக்க முடியாது. அப்துல் கலாம் அவர்கள் மதம் சார்ந்த ஒரு தத்துவார்த்த சிந்தனையாளர் அல்ல. இப்போ சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் போன்ற குடியரசுத் தலைவர்கள்லாம் இருந்திருக்கிறார்கள். இந்திய தத்துவ இயலில் அது சார்ந்த விஷயங்களை மிகப்பெரிய அளவிற்கு விவாதித்த அறிஞர்கள் குடியரசுத் தலைவர்களாக வந்திருக்கிறார்கள். ஆனால் அப்துல் கலாம் அவர்கள் பல நூல்களை மேற்கோள் காட்டுவது போல ஒரு அறிவு சார்ந்த ஒரு பப்ளிக் இன்டலெக்சுவல் என்கிற நிலையில் அவர் சமூகத்தோடு தொடர்ந்து உரையாடி கொண்டிருந்தார். அவர் எந்த குறிப்பிட்ட மதத்தினரோடும் உரையாடவில்லை, எந்த குறிப்பிட்ட மதத்தின் பிரதிநிதியாகவும் என்றும் உரையாடவில்லை. தனிப்பட்ட முறையில் அவர் இஸ்லாமியராக அவருக்கு நம்பிக்கைகள் இருந்த போதும் கூட பொதுவெளியில் தன்னை அவர் பேசிய விஷயங்கள் எல்லாமே இளைஞர்கள் தொடர்பானது, நம்பிக்கைகள் அல்லது இந்தியாவுடைய வளர்ச்சி தர்மமாக அவருக்கு இருந்த சில சிந்தனைகள், இதைத்தான் அவர் பேசியிருக்கிறார். அதற்காகத்தான் அப்துல் கலாம் கொண்டாடவும் பட்டிருக்கிறார். இந்த பிலசாபிக்கல் டிஸ்கோர்ஸ் அல்லது ஒரு ரிலிஜியஸ் டிஸ்கோர்ஸ், இதில் எங்குமே அப்துல் கலாம் அவர்கள் இந்திய மரபில் வந்ததில்லை. மிகப்பெரிய அறிஞர்கள் எல்லாம் அதில் இருந்திருக்கிறார்கள். ஆனால் அவர் எப்படி ஒரு மதம் சார்ந்த உரையாடலுக்குள் கொண்டு வரப்படுகிறார் என்பதுதான் வேடிக்கையான விஷயம்.
அவர் உயிரோடு இருந்தபோது இப்படிப்பட்ட பிரச்சனை வரவில்லையே. அவர் எந்த மதத்தை சேர்ந்தவர், அவர் எதனுடைய பிரதிநிதி என்றெல்லாம் அவர் வரவில்லையே. அவருக்கு சில அரசியல் சார்புகள் இருந்திருக்கலாம். ஆனால் மதங்களுக்கு அப்பாற்பட்டு எல்லா சமூகத்தை சேர்ந்தவர்களும், குறிப்பாக இளைஞர்களுக்கு அவர் மிகவும் பிடித்தமான ஒருவராக இருந்தார் என்பதுதான் உண்மை. அப்படி பார்க்கிற போது இன்று அப்துல் கலாம் அவர்கள் மீது ஒரு மத அடையாளம் திணிக்கப்படுகிறது. அது என்ன விஷயம் என்று சொன்னால், எல்லாவற்றையும் சுவீகரித்துக் கொள்வது என்பது ஹிந்துத்துவ ஐடியாலஜியினுடைய வழக்கம். இன்றைக்கு அவர்கள் புத்தரை கூட அவர்கள் உள்வாங்கிக் கொள்ள முயற்சிக்கிறார்கள், அம்பேத்கரை உள்ளெடுத்துக் கொள்ள முயற்சிக்கிறார்கள். எல்லா விஷயங்களையும் அவர்கள் ஒரு காலத்தில் தங்களுக்கு எதிராக இருந்த விஷயங்களை கூட உள்வாங்கிக் கொள்வது, அதன் தன்னுடைய ஒரு பகுதியாக மாற்றிக்கொள்வது. இதன் அடிப்படையில் இன்றைக்கு ஒரு செக்குலர் ஐடென்டிட்டியில் இருந்த அப்துல் கலாம் அவர்கள் கையில் இந்த கீதையை திணிப்பதன் மூலமாக பாஜக உருவாக்க விரும்புகிற ஒரு மதவாத அரசியலினுடைய சின்னங்களில் ஒருவராக அவரை மாற்ற முயற்சிக்கிறார்கள். இப்பொழுது கீதையையும் அப்துல் கலாத்தையும் அப்துல் கலாம் வாழ்கின்ற காலத்திலும் அவர் பல சன்னியாசிகளிடம் போய் ஆசீர்வாதம் வாங்கினார். அவர் வெளிப்படையா இந்த விஷயங்கள்லாம் தொடர்ந்து நடந்துகிட்டு தான் இருந்துச்சு. இன்னும் சொல்ல போனா அவருடைய பழக்க வழக்கங்கள்ல, உணவு பழக்கத்துல தொடங்கி பல விஷயங்கள்ல அவர் வந்து மாறி இருந்தாரு. அப்புறம் அவரோட வேலை பார்த்தவர்களோட இயல்பா ஒன்றிய அந்த ஒரு சூழல்லாம் இருந்தது. அதனால அவரை வந்து இப்போ திடீர்னு ஒரு இப்போதான் அவருக்கு வந்து இதெல்லாம் இல்லாம இருந்தார் அப்படின்னு நம்ம சொல்ல முடியுமான்ற ஒரு கேள்வி இருக்கு. சங்கராச்சாரியர் அவர் வெளியில வரல. அதாவது இப்பொழுது ஓய்வு பெற்றிருக்கக்கூடிய குடியரசுத் தலைவர் கூட சங்கராச்சாரியரிடம் போய் அவரோட பார்த்து காஞ்சிபுரம் போய் அவரிடம் ஆசீர்வாதம் வாங்கி கொண்டு வருகிறார். உடனே அவர் ஒரு மதம் சார்ந்த ஐடியாலஜில இருந்து இவங்க இப்படி அவரை போர்ட்ரேட் பண்ண ட்ரை பண்றாங்கன்னா, இன்னொரு பக்கம் அதே எக்ஸ்ட்ரீமா வந்து அவர் ஒரு இஸ்லாமியரே கிடையாது, அவர் இஸ்லாமியராவே வாழல அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்களை எப்படி பார்க்க இல்ல. அது வந்து அந்த மாதிரி அமைப்புகள் இஸ்லாமிய மக்களினுடைய ஒட்டுமொத்த பிரதிநிதிகள் கிடையாது. அவர்கள் ஒரு அமைப்பு, அவர்களுக்கு ஒரு கருத்துக்கள் இருக்கலாம். அதே சமயத்தில் கலாம் அவர்களை உரிமை பாராட்டக்கூடிய இஸ்லாமியர்களும் இருக்கிறார்கள். பிரச்சனை என்னவென்றால், இந்த மதம் சார்ந்த உரையாடலுக்குள்ளேயே அப்துல் கலாம் எப்போதுமே இருந்ததில்லை. அதுதான் கேட்கிறேன். இப்போ நீங்க வந்து மதம் சார்ந்த ஒரு விவாதத்துக்குள்ள, பேச்சுவார்த்தைக்குள்ள அல்லது இது போன்ற சர்ச்சைகளுக்குள்ள எல்லோருமே சேர்ந்து அவரை கொண்டு வந்துட்டு இருக்கு. நீங்க அரசாங்கம் இதை தொடங்கி வைத்திருக்கீங்க, மத்திய அரசு இதை யார் இனிஷியேட் பண்றாங்க? ஒரு மதம் சார்ந்த ஒரு ஒரு அந்த நினைவிடத்துல 900 ஓவியங்கள் இருக்கிறது, 700 புகைப்படங்கள், 6 சிலைகள். இதுல ஏதோ ஒரு சிலை எடுத்து வச்சுட்டு இது ஒரு சர்ச்சைக்குள்ளாக்குறது எப்படி சரியா இருக்கும்? இல்லை, அதுதான். அதாவது அவர் முன்னால் பிரதானப்படுத்தப்படுகிற ஒரு படமாக, சிலையாக அந்த படம் இருப்பதனால்தான் இந்த சர்ச்சை வருகிறது. நான் என்ன கேட்கிறேன் என்றால், அப்புறம் இன்னொரு சிலையின் முன்னால் அப்பொழுது குர்ஆன் இருந்திருக்க வேண்டும், இருக்கிறதா? இன்னொரு சிலையின் முன்னால் பைபிள் இருந்திருக்க வேண்டும், இருக்கிறதா? போய் யாரும் ஆய்வு பண்ணாங்களா? இல்ல எங்க. அதனால தான் எல்லா விஷயங்களும் இல்ல, குர்ஆன் இருக்கிறது, மற்ற எல்லா புத்தகங்களும் அவர் விரும்பி அத்தனை விஷயங்கள் அவர்கள் ஆதாரம் கொடுக்கட்டும். இல்லாதனால இந்த பிரச்சனை. 3 அப்துல் கலாம் சிலை இருக்கு, ஒரு சிலை முன்னாடி பைபிள் இருக்கு, 6 சிலை இருக்கு. 6 சிலை. அப்ப 6 இந்தியாவில் 6 மதங்கள் சிலைகளாக இருக்கிறது. இந்தியாவில் 6 மதங்கள் இருக்கின்றன, 6 மதங்கள் இருக்கின்றன. ஒவ்வொரு சிலையின் முன்னாலும் ஒரு பிரதி வைக்கப்பட்டிருந்தால் இந்த பிரச்சனையே வந்திருக்காது. ஒரே ஒரு மதம் சார்ந்த பிரதி ஒரு சிலையின் முன்னால் வைக்கப்படும். அதான் கேட்கிறேன். ஒரு படைப்பை மட்டுமே வைத்துக்கொண்டு ஒரு சிலை உருவாக்கி இருக்கிறாங்க, அந்த சிலையில இது இருந்திருக்கிறது, அதை மட்டுமே வைத்துக்கொண்டு ஒட்டுமொத்தமா இது இவரை போர்ட்ரேட் பண்றாங்க. அப்படி இப்ப இல்ல, பகவத்கீதையை வைக்கணும் அல்லது அவரை அதோடு அடையாளப்படுத்தணும், வீணையை வைத்து அதோடு அடையாளப்படுத்தணும்னா 6 சிலையிலுமே வச்சிருக்கலாமே. இல்ல, என்ன விஷயம் என்றால் 6 சிலைகளும் 6 சிலை மட்டும் இல்ல, மற்ற எல்லா இடங்களிலும் மற்றவற்றில் வேறு எந்த அடையாளமும் இல்லை என்பதுதான் பிரச்சனை. ஒரு இடத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது, மற்ற இடத்தில் எதுவுமே வைக்கப்படவில்லையே, எந்த மத அடையாளமும் வைக்கப்படவில்லையே. அப்படி என்றால் சமய நல்லிணக்கத்திற்கான ஒரு முயற்சி அங்கு இருக்கிறது என்று அர்த்தம். ஒன்று மட்டும் வைக்கப்படுகிறது, அது மையப்படுத்தப்படுகிறது. விஷயம் என்னவென்றால், இன்றைக்கு இளைஞர்களுக்கு பிடித்தமான ஒரு தலைவராக, ஒரு அடையாளமாக அப்துல் கலாம் இருந்திருக்கிறார். அவரை மதம் சார்ந்த அல்லது ஒரு இந்துத்துவ ஐடியாலஜி சார்ந்த ஒரு விஷயத்தோடு இணைக்கிற போது அப்துல் கலாம் பகவத்கீதை அல்லது அது சார்ந்த விஷயங்கள், இந்துத்துவ அமைப்பாக இருக்கின்ற இந்து மக்கள் கட்சி கடுமையா எதிர்க்கிறது. கலாமனுடைய பேரனுக்கு எதிராக போய் இன்னைக்கு புகார் கொடுக்கறாங்க. இன்னொரு பக்கம் இஸ்லாமிய அமைப்பு ஒன்று அவரை இஸ்லாமியரே இல்லைன்னு சொல்றாங்க. ரெண்டுமே இருக்குல்ல இதுல? ஆமா, கண்டிப்பா ரெண்டுமே இருக்கு. இதனுடைய அல்டிமேட்டான விளைவு என்னன்னு பாருங்க. நீங்க இந்த மாதிரி ஒரு உரையாடலை நீங்கள் தொடங்குகிற போது பொதுமக்களிடம் இந்த கருத்து எப்படி போய் சேர்கிறது என்றால், அதற்காகத்தான் பிஜேபி இதை திட்டமிட்டு செய்கிறார்கள். என்னவென்றால், ஏன் கீதையை வச்சா என்ன தப்பு, ஏன் எல்லாரும் இதை எதிர்க்கிறாங்க, கீதையில் என்ன தப்பு இருக்கு, இப்படி ஒரு எளிமையான வடிவமாக இது மக்களிடம் போய் சேர்கிறது. இங்கு நாம் பேசுகிற நுட்பமான விஷயங்கள் மக்களிடம் போய் சேருவது கிடையாது. அதற்கு பதிலாக இவங்க எல்லாரும் சேர்ந்துக்கிட்டு கீதையை எதற்காக எதிர்க்கிறாங்க, இந்த மாதிரி புரிந்து கொள்ளப்படுகிற போது அதில் இங்கே இருக்கக்கூடிய இந்துத்துவ அரசியலுக்கு ஒரு மைலேஜ் கிடைக்குது. அந்த மைலேஜ் தான் இவர்களுடைய நோக்கம். ஒரு விஷயம் நாம் ஊடகங்கள் விவாதிப்பதில் இந்த எதிர்ப்புகள் மூலமாக மட்டுமே
இது கவனத்திற்கு உள்ளாகி இருக்கோ அப்படின்னு எனக்கு இல்ல இது வந்து இப்ப இந்த பகவத்கீதையோடு வீணையோடு கலாமை கொண்டு வந்திருக்காங்க. அவரை அதோட இது எல்லாமே சிம்பாலிக். வீணை என்பது சிம்பாலிக்கா வைத்திருக்கிற விஷயம் என்பது இப்ப ஒரு சர்ச்சையாக எங்கிருந்து வருது? எதிர்ப்புகள் மூலமா தான் வந்திருக்குது. நான் கேக்குறது இத்தனை சிலைகள் இருக்கிறதுல ஒரு சிலையை எடுத்து வைத்துட்டு நம்ம வந்து போர்ட்ரேட் பண்றது இதை விவாத பொருளா சங்கராச்சாரியார் சில முன்னாடி நீங்க வந்து வீணையை வச்சாலோ கீதையை வச்சாலோ யாரும் கேட்க போறது இல்ல. ஒரு மதத்தலைவர், மதத்திற்காக நேரடியாக பேசுகிறவர், அவர் முன்னால் வச்சா யாரும் கேட்க போறது இல்ல. வீணை என்பது ஒரு இசைக்கருவிதான். அதே சமயத்தில் அது சரஸ்வதியினுடைய கையில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு கருவி. அது அப்பொழுது மதம் சார்ந்த அடையாளம் தெளிவாக இருக்கிறது. நீங்கள் வீணை இல்லாமல் சரஸ்வதியினுடைய ஒரு உருவத்தை நீங்க யோசிக்க முடியுமா? இல்ல, அவர் வந்து தொடர்ந்து வீணை வாசித்த ஒருத்தர். வீணை வாசிப்பை பல பேர் வீணை கலைஞர்கள் வந்த போதெல்லாம் அவர்களை கண்டிப்பாக பெரிய அளவுக்கு கொண்டாடின. ஆனால் வீணைக்காகத்தான் அப்துல் கலாம் அறியப்படுகிறாரா? அவருடைய மெயின் ஐடென்டிட்டி அதுதானா? அல்லது பகவத்கீதைக்காக அவர் அறியப்படுகிறாரா? மிசைல் மேன், இந்த நாட்டில் அணு ஆராய்ச்சி நடத்தியவர், ராக்கெட்டை உருவாக்கியவர். அதன் அடிப்படையில் தான் இன்றைக்கு அப்துல் கலாம் அவருடைய ஐடென்டிட்டி இருந்திருக்கிறது. அவருடைய பாப்புலாரிட்டி எல்லாமே அதுதான். அப்படி இருக்கிற போது எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குங்கிறதுக்காகவே நீங்க அதுதான் நீங்க சொல்லுவீங்களா? என்னுடைய மெயின் கேரியர் என்ன, என்னுடைய பொது அடையாளம் என்ன? அந்த அடையாளம் தானே நானு. ஆனா உங்களுக்கு தேவைப்படுகிற விஷயங்களே அவர் கையில் வைத்து, அது வாழ்க்கையில் எல்லோருக்குமே நூற்றுக்கணக்கான ரசனைகள் இருக்கும். ஒருவருக்கு திரைப்படத்தில் அதிகமான ஆர்வம் இருந்திருந்தால் அவர் பக்கத்தில் போய் ஒரு கேமரா கொண்டு போய் வைப்பீங்களா? இது என்ன லாஜிக் எனக்கு புரியல. தொடர்ந்து பேசலாம். எல்லோருக்குமான ஒரு மனிதராக, மக்களின் குடியரசுத் தலைவராக இருக்க வேண்டும் என்று ஆசைப்பட்ட திரு அப்துல் கலாம் இன்றைக்கு மத அடையாளப்படுத்தப்படுகிறாரா? மத ரீதியாக அடையாளப்படுத்துவதற்கான முயற்சிகள் நடக்கின்றனவா? ஒரு மதத்திலேயே ஒரு குறிப்பிட்ட பிரிவு அவரை எதிர்க்கிறது, இன்னொரு மதத்தினுடைய ஒரு குறிப்பிட்ட பிரிவு அல்லது ஒரு அமைப்பு, அது ஒட்டுமொத்த அந்த மக்களுடைய ஒரு அமைப்பாக கூட பார்க்க முடியாது என்றாலும் கூட வழக்குகள் என்கிற அளவுக்கு இது போகிறது. சர்ச்சைகள் அவரை சுற்றி வருகின்றன. அவருடைய மணிமண்டபத்தை வைத்து திரு கலாம் அவர்களுக்கான புகழ் என்பது மறைந்து அவர் மணிமண்டபத்தை ஒட்டி அவர் மீதான அரசியல் சர்ச்சைகள் அதிகமாக அதிகரித்திருக்கிறதா? தொடர்ந்து பேசலாம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு. நேர்பட பேச தொடர்கிறது. இந்த அமர்வில் நம்மோடு இணைகிறார் அப்துல் கலாம் அவர்களுடைய முன்னாள் ஆலோசகர் திரு பொன்ராஜ். வணக்கம் திரு பொன்ராஜ். வணக்கம் கார்த்தி. ரொம்ப பிஸியா இருந்திருப்பீங்க. இன்னைக்கு நிகழ்ச்சியில 9 மணிக்கு உங்களால கலந்து கொள்ள முடியாத உங்களுடைய அருமையான கருத்துக்களை கேட்கறதுக்கு நாங்க தவறிட்டோம். 20 நிமிஷத்துக்கு 25 நிமிடத்துக்கு மேல. இப்போ திரு கலாம் அவர்களை சுற்றி இருக்கிற சர்ச்சைகள் குறித்த உங்களுடைய பார்வை என்ன? அதாவது அப்துல் கலாம் அவர்கள் வந்து மதங்களுக்கு அப்பாற்பட்டு அனைத்து மதங்களையும் மதங்கள் போதித்த அன்பு எனும் அறநெறியை தன் வாழ்வின் நெறியாக கொண்டு மதங்களை கடந்த ஒரு மாமனிதராக, ஒரு மிகப்பெரும் இந்தியனாக நான் அவரை பார்க்கிறேன். அப்படித்தான் அவர் வாழ்ந்தார். அவரது வாழ்க்கை என்பது வந்து அவர் வந்து இஸ்லாமியராக பிறந்து இஸ்லாமியராக வாழ்ந்ததில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. அவர் மதத்தை பற்றி 2 விதமான கருத்துக்களை கொண்டிருந்தார். ஒன்று வந்து எந்த ஒரு மதத்திற்கும் ஒரு அடிப்படை கோட்பாடு என்பது உண்டு. ஆனால் எல்லா மதத்தையும் இணைப்பதற்கான ஒரு அன்பு எனும் கோட்பாடு மட்டும்தான் அனைத்து மதங்களையும் இணைக்கக்கூடிய ஒரு மானுட தர்மத்தை பேசக்கூடியதாக இருக்கும் என்ற கொள்கையில் அவர் நம்பிக்கையோடு இருந்தார். எனவே இஸ்லாமிய தத்துவங்களை வந்து மனதிற்குள் வைத்தாலும் குரானை அவர் தினமும் வழிபட்டிருக்கிறார். ஹதீதை வந்து அவர் படித்திருக்கிறார். தொழுகை பண்ணியிருக்கிறார். காரில் போகும்போது கூட எல்லா வேலையும் முடித்த பிறகு அவர் கையில் அந்த முத்துக்களை வைத்து தொழுது கொண்டு வருவார். அப்போ தனிப்பட்ட வாழ்க்கையில் ஒரு சுத்தமான இஸ்லாமியராக, ஒரு நேர்மை சார்ந்த, ஒரு நல்ல பழக்க வழக்கங்களை கொண்ட, ஒரு அன்பு என்ற நெறியை கொண்ட, அடுத்தவர்களை மதிக்கக்கூடிய பண்பு நலன்களை கொண்ட, இஸ்லாமிய தத்துவங்கள் என்ன சொல்லியதோ அதை தனது வாழ்க்கை நெறியாக மாற்றிக்கொண்ட ஒரு சுத்தமான இஸ்லாமியராக அவர் வாழ்ந்திருந்தார். ஆனால் அடுத்த வெளிப்படும் பொழுது அவர் அன்பு என்ற வார்த்தையை பின்னி ஒவ்வொரு மதத்தில் கொடுக்கப்பட்ட நல் நெறிகளை அவர் வாழ்க்கைக்கு உள்ள தத்துவங்களாக அவர் எடுத்துக்கொண்டார். நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பகவத்கீதை வந்து அவர் 2 விஷயத்தை அடிக்கடி கோட் பண்ணுவார். அந்த 2 விஷயத்தில் ஒரு விஷயம், ஃபஸ்ட்டு ஒரு மல்லிகை போன்ற ஒரு மலராக மலர் எப்படி காலையில் எப்படி பூத்து அது மனம் வீசுகிறதோ, சாயந்தரம் அது வேலை முடிஞ்ச உடனே சத்தமில்லாமல் விழுந்து அது தன் வாழ்க்கையை முடித்துக் கொள்கிறது. அப்படி வந்து ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்வும் இருக்க வேண்டும், இது பகவத்கீதையில் சொல்லியிருக்கு என்று சொல்லுவார். அடுத்து ஒரு மகாபாரத போருக்கு முன்பாக அர்ஜுனனும் கிருஷ்ணரும் பிருந்தாவனத்தில் ஒரு உரையாடல்.
அப்போ கிருஷ்ணர் சிந்தனையோடு வலம் வருகிறார். அந்த சிந்தனையோடு வலம் வரும் பொழுது அந்த சிந்தனை என்ன, கடவுளுக்கே ஒரு சிந்தனையா? என்ன சிந்தனை? நாளை காலையில் மகாபாரத போர், என்ன சிந்தித்து கொண்டு நடந்து கொண்டிருக்கிறீர்கள் என்று கேட்கிறார் அர்ஜுனன். அப்போ சொல்றாரு, நான் நாளைய போருக்கு எப்படி வியூகம் அமைப்பது என்று திட்டமிடுகிறேன் என்று சொல்கிறார். அப்பொழுது நீ கண்ணன், எல்லாத்தையும் செய்பவனே நீதான், உனக்கு என்ன திட்டமிடல் என்று அர்ஜுனன் கேட்கிறார். அப்போ சொல்றாரு, யாராக இருந்தாலும் சரி, திட்டமிடாத எதுவும் செயல்பாட்டுக்கு வருவதில்லை. எனவே திட்டமிட வேண்டும் என்ற கொள்கையை பகவத்கீதையிலிருந்து எடுத்துக்கிறார். அப்போ நல்ல விஷயங்களை எடுத்துக்கிறார். அப்போ அதே மாதிரி குரானில் அவருடைய சிறுவனாக இருந்த பொழுது எத்தனை ஹதீதுகளை தன் தாயிடமும் தந்தையிடம் கற்றுக்கொண்டார். ஒரு ஹதீதை மட்டும் நான் உதாரணத்துக்கு சொல்கிறேன். அதாவது அவருடைய தந்தையார் பஞ்சாயத்து தலைவராக அங்கே தேர்ந்தெடுக்கப்படுகிறார். அங்கே ஒருத்தர் பரிசு பொருட்களை கொண்டு வருகிறார், வைத்து விட்டு போக சொல்கிறார். இவர் அதை பார்த்தவுடன் தந்தை இவரை கண்டிக்கிறார். அப்பொழுது தந்தை சொல்றார், ஒரு பதவியை உனக்கு கிடைக்கும் பொழுது இறைவன் அந்த பதவிக்கேற்ற கூலியையும் சேர்த்தே கொடுக்கிறான். அதுக்கு மேலே எதை நீ வாங்கினாலும் சரி, அது ஒரு பரிசு பொருள் அல்ல, கிஃப்ட் மட்டும் இல்லை, அது லஞ்சம் ஊழலுக்கு சமமானது. எனவே அதை தொட்டால் ஒரு விஷத்தன்மையுள்ள ஒரு பாம்பை தீண்டுவதற்கு சமானம் என்று ஹதீதை மேற்கோள் காட்டி தந்தை சொல்லி கொடுத்ததை கடைசி வரை வாழ்விலே கடைபிடித்தவர் அப்துல் கலாம் அவர்கள். அதே மாதிரி கிறிஸ்துவத்தில் உயிர்த்தெழுந்தவுடன் அப்படி எல்லா மதங்களுக்குமாக இருந்த ஒருவரை இப்ப ஒரு குறிப்பிட்ட மதத்தினுடைய அடையாளப்படுத்துறாங்கங்கிறீங்களா? அதாவதுங்க, இது மத்திய அரசு உருவாக்கிய DRDO அமைத்து கொடுத்த இது அப்துல் கலாமின் நேஷனல் மெமோரியல். அப்போ இது மத்திய அரசு ஏற்படுத்திய நேஷனல் மெமோரியலில் எந்த விதமான சர்ச்சைக்குரிய விஷயங்களும் வரக்கூடாது என்பதை அந்த DRDO உறுதி செய்திருக்க வேண்டும். அதை ஏற்கனவே போன வருஷம் இங்கே ஒரு சிலை வச்சாங்க. இது எந்த பிரச்சனையும் வந்ததா? எதுவும் கிடையாது, எந்த பிரச்சனையும் வரல. இந்த வருஷம் வைக்கும் பொழுது பிரச்சனைக்கு காரணமாக இருந்ததே அந்த பகவத்கீதை என்ற ஒரு புத்தகத்தை அந்த சிலையோட சேர்த்தே செய்து வைத்திருக்கிறார்கள். நீங்க இதுக்கு முன்னாடி போய் பார்த்தீங்களா? பேக்கரும்புல இருக்கிற திரு அப்துல் கலாம் அவர்களுடைய மணிமண்டபத்தை நீங்க போய் பார்த்திருக்கீங்களா? இந்த திறப்பு விழாவுக்கு முன்னாடி நீங்க போய் பார்த்தீங்களா? திறப்பு விழாவுக்கு முன்பாக நான் போய் பார்க்கவில்லை. ஆனால் திறப்பு விழா செய்து அந்த திறப்பு விழா பிரதமர் நாட்டுக்கு அர்ப்பணிக்கும் முன்பாகவே அங்கே இருக்கக்கூடிய படங்கள் அத்தனையுமே வெளிக்கு வந்து விட்டது. அப்போ வெளியிடப்பட்டு விட்டது. அவரது பல்வேறு நபர்களால் அந்த படங்கள்லாம் வெளியே வந்துருச்சு. அப்ப இதுவே முதல்ல பாதுகாப்பு காரணமா நான் கருதுறேன். ஏன்னா என்னோட கேள்வி என்னன்னா, இல்ல திரு கலாம் அவர்களோடு மிக நெருக்கமாக பல ஆண்டுகள் நீங்க அவரோடு தொடர்ந்து பயணித்த ஒருத்தர், DRDOலையும் நீங்க பணியாற்றிய ஒருவர், இப்ப அப்படியான ஒருவருக்கு நினைவிடம் கட்டுறாங்க அப்படின்னா நீங்க அதுக்கு முன்னாடி போய் அது எப்படி அமைகிறது அப்படிங்கறதே பார்க்காம இருந்தீங்களா? அல்லது இப்படித்தான் அமைய வேண்டும் அப்படிங்கிற ஆலோசனை நீங்க எதுவும் கொடுத்தீங்களா? இது போன்ற ஒரு சிலை அங்க வடிவமைக்கப்படுகிறது அப்படிங்கிறது உங்க நாலேஜுக்கு வராமலே இருந்துச்சா? அதாவது என்னை முதலாக என்னை கன்சல்ட் பண்ணாங்க. அது அங்கே ராவ்னு ஒரு ஜாயின்ட் செக்ரட்டரி, அவர் தான் முதல்ல பொறுப்பு கொடுக்கப்பட்டிருந்தது. அவர் முதல்ல என்னை கன்சல்ட் பண்ணார். என்னுடைய கருத்துக்களை நான் சொன்னேன். அதுக்கு ஒரு குழுவாக ஒரு 3 பேர் தலைமையிலான ஒரு குழு அமைத்திருந்தார்கள். அந்த குழுவுக்கு நான் கருத்தை சொன்னேன். கருத்து என்ன, அவர் கலாம் அவரது என்ன எதிர்பார்த்தார், அவருடைய லட்சியம் என்ன, கனவுகள் என்ன, எப்படி இருந்தால் இது வருங்கால சந்ததிக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கும் என்ற கருத்துக்களை நான் முதல்ல சொன்னேன். அவங்க ஒரு 7 ஏக்கர் இடம் கேட்டாங்க, 60 கோடி அலாட் பண்ணாங்க. அதில் 3 ஏக்கர் தான் தமிழ்நாடு அரசு ஒதுக்கி கொடுத்தது. 4 ஏக்கர் கடைசி வரைக்கும் ஒதுக்கியே கொடுக்கல. அது கொடுத்திருந்தாங்கன்னா இது நினைவிடம் மட்டும் இல்லாமல் ஒரு அறிவுசார் மையம், அது குறித்து நம்ம பேசலாம். என்னோட கேள்வி, இப்படியான ஒரு சிலை அங்க வடிவமைக்கப்படுகிறது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியவே தெரியாதா? இது வந்த பிறகுதான் தெரிகிற இடத்துல நீங்க இருக்கீங்களா அப்படிங்கிறத நான் கேட்கிறேன். சார், எனக்கு அழைப்புதலே வரல, அப்புறம் தெரிகிறது. அதாவது அழைப்புதலே வரல. அவரோடு இணைந்து பணியாற்றிய பல்வேறு நபர்களுக்கு அழைப்புதலே கிடையாது. அதாவது மத்திய அரசு DRDO அவரோடு இணைந்து 20 ஆண்டுகள் பணியாற்றிய செரிடனுக்கு அழைப்புதல் கிடையாது, பிரசாத்துக்கு அழைப்புதல் கிடையாது, எனக்கு அழைப்புதல் கிடையாது, ஏர் கமாண்டர் கோபால்சாமிக்கு அழைப்புதல் கிடையாது, அவரோடு பணியாற்றிய தன்ஷியாம் சர்மாவுக்கு அழைப்பு, இப்படி பல்வேறு நபர்களுக்கு அழைப்புதல் கிடையாது. எங்க கன்சல்ட் பண்றது? அதாவது இந்த DRDO என்ன பண்ணிட்டாங்க? இது நிகழ்ச்சி பத்தி சொல்றீங்க, அதுக்கு முன்னாடி நீங்க போனதே இல்லையா? பேக்கரும்புக்கு 2 வருஷமா அவருடைய முதலாண்டு நினைவிடத்துக்கு போயிருப்பீங்க. என்னோட கேள்வி என்னன்னா, இதெல்லாம் இப்போ சர்ச்சையான பிறகு திரு பொன்ராஜும் இது மேல பேசுறது சரியா இருக்க முடியுமா? இதுக்கு முன்னாடியே அவர் அதுல செயல்பட்டு இருக்க முடியும் தானே? அப்படியான ஒரு விஷயத்தை ஏன் தடுத்திருக்க முடியாதுன்னு நான் கேட்கிறேன். மற்ற அரசியல் கட்சிகள் வேறு, திரு பொன்ராஜ் வேறு, அவர் தொடர்ந்து அங்கேயே போயிட்டு வந்துட்டு இருந்தாரு. இப்போ இன்னைக்கு இப்போ பாரதிய ஜனதா கட்சியில இருந்து இப்போ ஏன் இவர் இவ்வளவு தூரம் இதை விமர்சிக்கிறார் அப்படிங்கிற கேள்வி முன்வைக்கப்படுது.
நான் வந்து விமர்சிக்கலாம் இல்லை, நான் வந்து சர்ச்சைக்கு உள்ளாக்காதீங்கன்னு தான் சொல்கிறேன். ஏன்னா நான் வந்து போயிட்டு தான் வந்திருக்கேன். இந்த சிலையை வச்சுருப்பாங்க, இந்த சிலைக்கு வந்து பக்கத்தில் பகவத்கீதை வச்சுருப்பாங்கன்னு யாரும் கண்டா, யாரும் பார்க்கவே இல்லை. அப்படிப்பட்ட ஒரு இதே தெரியல. போய் பார்த்த பிறகு தான் நான் வந்து உள்ளே போய் 4 மணிக்கு உள்ளே போனேன். 4 மணிக்கு உள்ளே போய் பார்த்த பிறகு தான் எனக்கு தெரியும் இந்த சிலை இருக்குது, அந்த சிலையில் வந்து பகவத்கீதை இருக்குது என்பது தெரியும். அதாவது வந்து போன வருஷம் வைக்கும்போது சிலை இருந்த பொழுது எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் இந்த வருஷம் வந்து பகவத்கீதையை மட்டும் வச்சதுனால தான் பிரச்சனை. அது திருக்குறள் வச்சிருந்தா பிரச்சனை. இல்லைன்னா 3 மத நூல்கள். இணைப்புல இருங்க, நான் வரேன். திரு அர்ஜுன் சம்பத், இப்போ இதை ஒரு சிக்கலாக, ஒரு பிரச்சனையாக, மதம் சார்ந்த ஒரு பிரச்சனையாக, ஒரு காவல்துறையில போய் புகார் குடிக்கக்கூடிய அளவுக்கான பிரச்சனையாக இந்து மக்கள் கட்சி ஏன் பாக்குது? இல்ல, இதை ஒரு மதம் சார்ந்த பிரச்சனையா நாங்க அதை அணுகல. இந்த நாட்டினுடைய மதச்சார்பற்ற தன்மை எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு உதாரணமாக வாழ்ந்து காட்டிய மகான் அப்துல் கலாம் அவர்கள். கலாம் அவர்கள் வாழ்ந்த காலத்திலே அவரை குறித்து பல்வேறு விதமான சர்ச்சையை ஏற்படுத்தியவர்கள் தான் இன்றைக்கு வேண்டும் என்றே இந்த மாதிரியான ஒரு சர்ச்சையை கிளப்பி விட்டிருக்கிறாங்க. புகார் கொடுத்திருக்கிறது திரு அப்துல் கலாமுடைய பேரன் மீது தானே? நினைவிடம் அரசாங்கத்தால் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. புகார் கொடுத்திருப்பது திரு அப்துல் கலாம் அவர்களுடைய அண்ணன் பேரன் மீது தானே நீங்க புகார் கொடுத்திருக்கீங்க? அப்துல் கலாமுடைய பேரன் என்ன பண்ணிருக்காரு, அங்க போயிருக்காரு. ஐயா தயவு செஞ்சு கொஞ்சம் அங்க நடந்த விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். கலாம் அவர்கள் அங்கே, கலாமுடைய பேரன் என்று சொல்லக்கூடிய அவர் சலீம் அவர்கள் அங்கே சென்று இருக்கிறார். பிரதமரோட எல்லாம் ஒண்ணா குடும்பத்தோட இருந்திருக்காரு. அதனால சொல்லக்கூடிய அவர்கள் அல்ல, கலாமுடைய அண்ணன் பேரன் தான். அதுல ஒண்ணும் சந்தேகம் வேண்டாம். ரைட், அண்ணன் பேரனா இருக்கட்டும் சார். நான் சொல்றேன், சலீம் சாரை பத்தி பொண்ணு நான் சர்ச்சை பண்ணல. சலீம் சார் என்ன பண்ணிருக்கிறாருன்னா, அவர்கிட்ட இவங்க கேட்டிருக்கிறாங்க, அங்கே இருந்தவர்கள், என்ன பகவத்கீதை மட்டும் இங்கு இருக்கிறது, ஏன் மற்ற நூல்கள் இங்கே வைக்கப்படவில்லை என்று சிலர் வினா எழுப்பி இருக்கிறார்கள். அதற்கு சலீம் அவர்கள் அவரே ஒரு பேட்டியிலே சொன்னது, அவர் என்ன சொல்றாருன்னா, பக்கத்திலேயே பேழையிலே கலாம் படித்த எல்லா புத்தகங்களும் இங்கே இருக்கிறது. அங்கே திருக்குறள் இருக்கிறது, அங்கே வந்து குரான் வைக்கப்பட்டிருக்கிறது, விவிலியம் வைக்கப்பட்டிருக்கிறது. அதை ஏன் நீங்கள் மேடையிலே வைக்கல? இது வந்து கலாம வந்து இந்த மண்டபத்தை வடிவமைச்சவங்க ஒரு ஹிந்துத்துவ அடையாளமா வச்சிருக்காங்க, இந்த இடத்துல ஏன் குரானும் பைபிளும் வைக்க கூடாதுன்னு கேட்கிறாங்க. வச்சா ஒண்ணும் தப்பு இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இவர் எடுத்து அதை அங்கே காட்சிப்படுத்துகிறார். இப்ப என்னன்னா, இன்னைக்கு கலாமுடைய பேரன் கொண்டு வந்து அரசாங்கம் உருவாக்கப்பட்ட அந்த இடத்துல அவர் வந்து அங்க பைபிளையும் அங்க குரானையும் வைக்கிறார். நாளைக்கு புத்த மதத்தை சேர்ந்த ஒருவர் வருவார், அவர் புத்த மதத்தை நூலை வைக்கணும் பாரு. சீக்கிய மதத்தை சேர்ந்த ஒருவர் வருவார், அங்கே பல சிலைகள் இருக்கிறது. அரசாங்கம் வைத்த சிலையில் அருகில ஏதோ ஒரு மாறுதல் செய்யப்படுகிறது. திரு சலீம் உள்ள வராரு, இவர் வந்து அதை செய்ய முடியாது அப்படின்னா அதை கேட்கறது அரசாங்கமா தானே இருக்க முடியும். இந்து மக்கள் கட்சிக்கு அங்க என்ன வேலை? இல்ல, சலீமாதா வச்சு அங்கே வைக்கப்பட்ட உடன் தான் நாங்கள் சென்று அதை ஆட்சேபிக்கின்றோம். இவருக்கு என்ன உரிமை இருக்கிறது? இவர் எதற்காக அங்கே கொண்டு போய் அதை காட்சிப்படுத்த? அந்த ஆட்சேபனையை அரசாங்கம் பார்த்துக்கொள்ளும், அரசாங்கத்தினுடைய அதிகாரிகள் போய் விசாரிக்கிறாங்க. இதெல்லாம் நடக்கிறது. இந்து மக்கள் கட்சி வரும்போது அதே போல வேறு வேறு சமூகத்தை சார்ந்த வேறு வேறு அமைப்புகள் வந்து இது போல புகார்களை எழுப்பிட்டு இருக்கிறது. திரு கலாம் அவர்களுக்கு, அவருடைய புகழுக்கு இது சரியா இருக்க முடியுமான்னு தான் கேட்கிறேன் நான். இல்ல, கலாம் அவர்களுடைய புகழை கலாம் அவர்கள் வாழ்ந்த போதும் சரி, கலாம் அவர்கள் மறைந்த பிறகும் சரி, தொடர்ந்து அந்த புகழை அவர்கள் சீரழித்துக் கொண்டிருக்கிறார்கள், சர்ச்சைக்குள்ளாக்கி கொண்டிருக்கிறார்கள். கலாம் அவர்களை வந்து ஒரு பொது வேட்பாளராக கொண்டு வந்த போது கலாம் என்ற கலகம் என்று சொன்னவர்கள் இவர்கள். கலாம் ஒரு நல்ல முஸ்லீமாக வாழ்ந்தார், ஒரு நல்ல தேசியவாதியாக வாழ்ந்தார், ஒரு நல்ல இஸ்லாமியர், தேசிய குணமுள்ள அந்த இஸ்லாமியர் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு உதாரணமாக இருந்தார். அவரை விட ஒரு சிறந்த முஸ்லீம் உலகத்தில் யாராவது இருக்க முடியுமா? ஆனா கலாம் அவர்கள் ஒரு நல்ல முஸ்லீமாக வாழ்ந்தது இந்த கலகக்காரர்களுக்கு. அவங்க தான் கலகக்காரர்கள், கலாமை கலகக்காரர்கள். இவர்களுக்கு எப்பவுமே பிடிக்காது. இவங்க யாரோட பேச்சுவார்த்தை நடத்துவாங்க? முஸ்லீம் லீகோட பேச்சுவார்த்தை நடத்துவாங்க. இவங்க யாரோட பேச்சுவார்த்தை நடத்துவாங்க? குண்டுவெடிப்பு கைதிகளை விடுதலை செய்யும். இந்த அரசியலுக்கெல்லாம் அப்பாற்பட்டு வாழ்ந்தவர் திரு கலாம். அவர் வந்து ஒரு மக்களுடைய குடியரசுத் தலைவராக இருக்க வேண்டும் தான் நினைச்சாரு. எல்லா நேரங்களிலும் மாணவர்களுடைய ஒரு உதாரண புருஷனாக திகழ்ந்த ஒருத்தர். அவருக்கு வந்து அவர் சிறந்த இஸ்லாமியராக வாழ்ந்தார் அப்படிங்கிற அடையாளத்தை கூட அவர் அங்க எந்த இடத்துலயும் அவர் வெளிப்படுத்தினது இல்ல. அவர் எந்த மதத்தினுடைய அடையாளத்தையும் வெளிப்படுத்தாம தான் அவர் இருக்கணும்னு நினைச்சாரு. ஆனால் அவருக்கு எல்லா மதத்தினுடைய அடையாளங்களையும் தொடர்ந்து ஒவ்வொரு ஒரு முன்னுதாரணம். ஒரு இணைப்புல இருங்க. தன்னுடைய மக்களுக்கு நீங்க வந்து கேட்ட ஒரு கேள்விக்கு அவர் பதில் சொல்லணும். மனுஷபுத்திரன் குறுக்கிட விரும்புறாரு, அவற்றை கேட்டுட்டு வர நீங்களே தொடர்ந்து கேட்ட ஒரு கேள்விக்கு அவர் பதில் சொல்லணும். அப்துல் கலாம் அவர்களுடைய பேரன் இந்து மத விரோதமாக ஏதாவது ஒரு விஷயத்தை செய்தாரா? அப்படி செய்திருந்தால் தான் இந்து மக்கள் கட்சிக்கு அதில் தலையிடுவதற்கு உரிமை இருக்கிறது.
அங்கே பைபிள் இருக்குது, இது கீதை இருக்கிறது, கீதைக்கு பக்கத்தில் போய் குரானையும் பைபிளையும் வைக்கிறார். இது ஏதாவது மதம் சார்ந்த ஒரு எதிர்நிலையா? இது இவர்கள் ஏன் அதில் தலையிடுகிறார்கள்? அது சட்டவிரோதமான காரியம் என்றால் அரசாங்கம், அது அரசாங்கத்துக்கு சொந்தமான நினைவிடம், அவர்கள் நடவடிக்கை எடுக்கட்டும். அங்கே காவலர்கள் இருக்கிறார்கள். அப்படி என்றால் இவர்கள் கவர்மெண்டோட பாடி ஆகுங்க, அரசாங்கத்தினுடைய நிழல் அமைப்பு ஆகுங்க, அரசாங்கத்திற்காக கண்காணிப்பு வேலை செய்யக்கூடியவங்களா இவங்க. அப்ப என்ன ஆகுதுன்னா இவர்களுடைய நோக்கம் மதவாத நோக்கம் என்பது தெளிவாகிறது. கீதையை வைத்தது மத நோக்கத்துடன் செய்யப்பட்ட ஒன்று. அதனால் தான் குரானை வைத்தவுடன் இவர்களுக்கு கோபம் வருகிறது, பைபிளை வைத்தவுடன் இவர்களுக்கு கோபம் வருகிறது. திட்டமிட்ட வகையில் இன்றைக்கு ஒரு மத மோதலை உருவாக்க வேண்டும் என்பதற்காக, அப்துல் கலாமை ஒரு மதம் சார்ந்த ஒரு பிரச்சனையாக மாற்ற வேண்டும் என்பதற்காக இவர்கள் உள்ளே நுழைகிறார்கள். எதிராக அப்துல் கலாம் முகமுடி போட்டுக்க வேண்டிய அவசியம் கலாமுக்கு இல்ல. உங்களை போன்றவர்களை நீங்கள் கீதையை படிக்க விடக்கூடாது என்று சொன்ன ஒரு மதத்திலிருந்து அதை பேசுகிறீர்கள், அதை மறந்து விடக்கூடாது. நீங்கள் எல்லா பின்னல் இருந்து பேசுகிறீர்கள் தெரியும். நீங்க சொல்ற அப்படி அப்படி எல்லாம் நீங்க அவர் படிக்க கூடாது என்று இந்த கீதையை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறீர்கள். இல்ல உங்க குற்றச்சாட்டு அவர் அர்ஜுன் சம்பத் வேதம் படிக்க கூடாது, கீதை படிக்க கூடாது என்று இருக்கிறார்கள். எத்தனை பேர் வந்தாங்க? கலாம் அவர்கள் இறந்த போது எத்தனை பேர் கூடுனாங்க? இமாம் அலிக்கு கூட்டம் கூடுனாங்க, கலாம் அவர்களுக்கு கூட்டம் கூடல சார். ஐயா படிக்க கூடாது என்று கலாம் அவர்கள் வேதம் சொல்லி இருக்கிறது. நீங்க எந்த காலத்துல கலாம் ஒத்துக்கொண்டதில்லை பேசிக் கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் முழுக்க இந்திய தேசியத்தை, இந்தியனுடைய பண்பாட்டை நல்ல தேசிய முஸ்லிமாக ஒரு மதவாத ஆட்படுத்த வேண்டும் என்பதற்காக நீங்களோட இல்ல உங்க பதில் சொல்லணும். இல்ல பிரிவினை ஓடுவதற்கு அவருக்கான நேரத்தை கொடுங்க. தமிழ்நாட்டில் நடக்காது என்று எச்சரிக்கிறேன். அறிவியல் சேவை கூடங்குளம் அணுகுலை பாதுகாப்பானது என்று சொன்னார். அதை நீங்க ஏத்துக்கிட்டீங்களா? ஹைட்ரோ கார்பன் திட்டம் நல்ல திட்டம்னு சொன்னாரு, ஏத்துக்கிட்டீங்களா நீங்க? கலாம் ஒரு பொதுவான சர்ச்சைக்குள் ஆட்படுத்துகிறீர்கள். அப்துல் கலாம் சொன்ன எல்லா பிரச்சனைகளையும் விவாதிக்க வேண்டும் என்றால் விவாதிக்கலாம். அவரை ஏன் சர்ச்சைக்குள் கொண்டு வருகிறீர்கள்? அதுதான் பிரச்சனை. இங்கே நீங்க இந்து முன்னணி ஆர்எஸ்எஸ் ஆளு நீங்க சொல்ல வரீங்களா? சொல்லுங்க தைரியமா பாப்போம். ஏன் கொண்டு வந்து இந்த செயலில் அப்துல் கலாம் ஒரு ஆர்எஸ்எஸ் தான் அப்படி சொல்லுங்க. நாங்க சர்ச்சைக்கே வரல. ஏன் அவரை பொது மனிதராக காட்டி விட்டு இல்ல இல்ல அவருக்கான நேரம் கொடுக்க வேண்டியது. அப்துல் கலாம் ஒரு ஆர்எஸ்எஸ் காரன்னு சொல்லுங்க. இல்ல நாங்க பிரச்சனைக்கே வரல. திருமண சொல்லுங்க பரிசளித்தார். திரு சம்பத் நடராஜன், திரு சம்பத் நான் உங்களுக்கு வரேன். அப்துல் கலாம் மற்றவங்களுக்கு நேரம் கொடுக்கணும். ஒரு நிமிஷம் கோபுரமாக இருக்கிறது. அவர் நீங்க சொல்லுங்க. அவர்தான் பேசுறீங்க. இல்ல நான் வரேன். திரு அப்துல் சம்பத் ஒரு நிமிஷம் என்ன பண்ணுங்க? அரசாங்கத்துடைய சின்னம் கோபுர சின்னம். திரு சம்பத் ரெண்டு பேருடைய கருத்துக்களை மாத்தி மாறி போயிட்டு இருக்கு. யார் என்ன கருத்தை முன்வைக்கிறீங்கன்னு மக்களுக்கு போகாது. ஒரு நிமிஷம் இணைப்புல இருங்க. திரு குமரகுரு, நீங்க இதுல குறுக்கிட விரும்புனீங்க இந்த கருத்துல இருந்து உங்களுக்கு முரண்பட்டு? இல்ல முதல்ல இருந்தே ஒருத்தர் இறந்துட்டாருன்னா அவர் புகழறதும் இருக்கும் போதும் திட்டுறதும் எல்லாம் இயற்கை. ஆனா அப்துல் கலாம் வாழ்ந்த காலத்திலிருந்து முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் ஒரே மாதிரி வாழ்ந்த சிறந்த மகான் அவர். ஆனா அவர் இருக்கும் போது கழகம்னு சொல்லிட்டு அவர் திருப்பி பிரசிடென்ட் ஆகும்போது அவரே சொல்றாரு, என்னை விட்டுருங்க, ஆனா போட்டியின்றி தேர்வு எடுத்தாலும் வரேன்னு ஒரு மகான் சொல்றாரு. அதெல்லாம் தேவையில்லைன்னு பிரதிபா பாட்டீல் கொண்டு வந்த இவங்க இவ்வளவு பேசிட்டு இறந்ததுக்கு அப்புறம் இன்னைக்கு அவரோட அன்னைக்கு அந்த நினைவிடம் திறக்கிற அன்னைக்கு வேண்டுமென்றே மனித சங்கம் எடுக்கிறாங்க. மனித சங்கம் எடுத்து தமிழ்நாடு முழுக்க டிராபிக் ஜாம் எல்லா இடத்துலயுமே. ஏன் ஒரு நாள் தள்ளி நிறுத்தக்கூடாதா? எல்லா விஷயத்திலுமே அவருக்கு என்னென்ன அவமானங்கள் பண்ணணுமோ எல்லாம் பண்ணிட்டு இன்னைக்கு மகான் என்ன சம்பந்தம்? ஒரு கிராமத்துல போய் திறக்கிறீங்க. அப்துல் கலாம் புகழை மறைப்பதற்காக அடக்கம் பண்ண நாகரிகமா இருக்கு. இவருங்க கம்யூனிஸ்ட் அங்க கலாமுக்கு ஓட்டு போட்டாங்களா கேளுங்க பிரசிடென்ட்டுக்கு. இல்ல இப்ப பிரச்சனை என்ன சொல்றேன், நபராக தலைவராக அவரை ஆதரித்தார்களா எதிர்த்தார்களா, இங்க என்ன விதமாக அவர் போர்ட்ரேட் பண்ணாங்க கேக்குறேன்.
நாங்க என்ன சொல்றோம், இறந்த அப்புறம் உடனே பிரதமர் வந்தாரு. அவர் இன்னைக்கு ரெண்டாவது தடவை வந்தாரு. அவர் உயிரோடு இருக்கும் போது மிகப்பெரிய பொறுப்பை கொடுத்து மிகப்பெரிய அழகு இருங்க ஒரு நிமிஷம், நினைவு மண்டபத்தை டெல்லியில வைக்காம கொண்டு வந்து இங்க வச்சிருக்கீங்கன்ற அந்த சந்தேகம் பலருக்கு இருக்கு. அவர் அங்க வருகின்ற இல்ல அங்க இருக்கிறதுல மாற்று கருத்துல அவருடைய சொந்த ஊரு அதுக்கான என்ன சொல்றாருன்னு புரிஞ்சுங்க. சொல்லுங்க, நாங்க இருக்கும் போது உயிரோடு இருக்கும் போதே அவர் பெரிய லெவல்ல வச்சு நான் கொண்டாடணும், எங்களை திட்டுவீங்க, என்ன கேள்வி கேட்பீங்க. இருக்கிற வரைக்கும் அவர் அவமானப்படுத்திட்டு டெக்னோகிராட்னு சொல்லிட்டு அவர் விஞ்ஞானியா அப்படின்னு கேட்டவங்க எல்லாம் இன்னைக்கு உட்கார்ந்துட்டு இன்னைக்கு என்ன இருங்க, இன்னைக்கு என்ன பண்றாங்க, இவர் ஏன் கொடுக்கல அவருக்கு ஏன் கொடுக்கல கேட்க கூடாது. அவர் அருணனையா சொன்னாரு, இந்த பகவத்கீதை வந்து ஒரு குறிப்பிட்ட மதத்தில் ஒரு குறிப்பிட்டவங்க பண்ணாங்கன்னு. பகவத்கீதை சுத்தமா அகெயின்ஸ்ட் என்று சொல்ற இவங்க 1997 பினராயி விஜயனும் ஈகே நாயனரும் போய் போப்பிட்டு என்ன கொடுத்தாங்க கேளுங்க, எங்க ஊர்ல இருந்து வரோம் இந்தாங்க பகவத்கீதையும் கொடுத்தாங்க, இல்லன்னு மறுக்க சொல்லுங்க. அப்போ அவங்களுக்கு வேணும்னா ஒண்ணு, இப்ப ஒண்ணு இல்லைங்க, நல்லா வந்துருச்சு நினைவு மண்டபம், நல்லா இருக்குது, அது கலர் சரியில்லை. இப்ப சொன்னாரு பாருங்க, 6 சிலை வச்சு 6 மதம் வைக்கணுமா, என்ன சொல்லுவாங்க தெரியுமா, இந்த பகவத்கீதை வைக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்கப்பா, அதான் அந்த 5 சிலை வச்சாங்கன்னு. பிரச்சனை பண்ணணும்னு எங்க மேல குற்றச்சாட்டு வைக்கணும்னே பண்றாங்க. மிகப்பெரிய ஒரு மரியாதை செலுத்திருக்கோம் அப்துல் கலாம் அவருக்கு, வாழ்ந்ததும் சரி இறந்த பிறகும் சரி. அதாவதுங்க அடிப்படையான பிரச்சனை அப்துல் கலாம் ஐயா அவர்களுடைய ஜனாதிபதி தேர்தல் அல்லது அவர் பணியாற்றியது இது அல்ல. நம்ம என்ன சொல்ல வர்றோம், இது அரசு பணத்தில் அவருக்கு ஒரு மணிமண்டபம். அவரை பொறுத்தவரையில் மத நல்லிணக்கத்துக்காக இருந்தவர். மத நூல்கள் பற்றிய அவருடைய கணிப்பு என்னன்னு நான் சொன்னேன். அதில் அவர் என்ன சொன்னார் என்பதை எடுத்து சொன்னேன். எல்லா மத நூல்களும் எனக்குள் தாக்கம். அப்படின்னா நீங்கள் வச்சா எல்லா மத நூல்களையும் வைக்கணும், இல்லாட்டி எந்த மத நூலையும் வைக்கக்கூடாது. இதுதான் பிரச்சனை. இப்போ அவர் அர்ஜுன் சம்பத் என்ன சொல்றாரு, அவ்வளவு பெரிய மனிதரை நீங்கள் தயவு செய்து பிரச்சனைக்கு ஆளாக்குறீங்கன்னு. பிரச்சனைக்கு ஆளாக்குனது நீங்க வந்து பகவத்கீதையை வச்சதுனால. நான் மீண்டும் சொல்றேன், பகவத்கீதை என்பது இந்து மக்களுடைய அனைவருடைய ஒட்டுமொத்தமான வேத நூல் அல்ல. சைவ சித்தாந்திகள் ஒருபோதும் பகவத்கீதை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. ஏற்றுக்கொண்டவர் கலாம். இது அது மக்களுக்கானதாக ஏகப்பட்ட விஷயங்கள் பல இடங்கள்ல திரு பொன்ராஜன் குறிப்பிடுறாரு. பகவத்கீதையை கோட் பண்ணிருக்காரு, கோட் பண்ணிருக்காரு, அதை மட்டுமல்ல எல்லா மத நூல்களும் எனக்குள்ள அழுத்தமான தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கு. அதை விட மிக அதிகமாக திருக்குறளை அவர் போகிற இடங்களெல்லாம் சுட்டி காண்பித்தவர். அவருடைய ஆளுமை என்பது மனு சரியா குறிப்பிட்டது போல அவர் ஒரு விஞ்ஞானி என்கிற ஆளுமையை வைத்து அதை அடையாளப்படுத்துவது போல நீங்கள் அந்த சிலையை அமைத்திருந்தால் யாருக்கு ஆட்சேபனை இல்லை. மாறாக நீங்க ஒரு மதத்தினுடைய ஒரு பிரிவினுடைய நூலை கொண்டு போய் வைத்துவிட்டு பிரச்சனையை நீங்கள் தூண்டி விட்டுவிட்டு நாங்கள் தான் பிரச்சனை பண்ணுகிறோம். இன்னும் அர்ஜுன் சம்பத் அவர்களை பார்த்து கேட்க விரும்புகிறேன். அவர் எல்லா மதத்துக்கும் பொதுவானவர் என்று அவரே ஒப்புக்கொண்டார். ஒரு நல்ல முஸ்லீமாக வாழ்ந்தார். அதே நேரத்தில் பிற மதங்களை மதித்தார், மறுக்கல. அப்புறம் ஏன் அவர்கிட்ட கொண்டு போய் பகவத்கீதையை மட்டும் நீங்க வைக்கிறீங்க? நீங்க ஏன் குரானையும் பைபிளையும் அவருடைய அண்ணனுடைய பேரன் வைத்ததை எடுக்க சொன்னீர்கள்? ஏன் எடுத்தார்கள்? அவற்றை கேட்டோம். அதுக்கு பதில் சொல்லுங்க. வீணாக்குறீங்க நேரம் இல்ல. திரு சம்பத் இறுதி அவங்க கருத்து, அதுக்கான பதில் உங்கள்கிட்ட இருந்து எதிர்பார்க்கிறேன், நேரடியான பதில். ஐயா, சலீம் அவர்களுக்கு அந்த இடத்திலே எந்த அனுமதியும் பெறாமல் சென்று அவர் 2 நூல்களை சில செய்தியாளர்களோடு சென்று அங்கே வைத்திருக்கிறார். அப்படி வைத்தது சட்டவிரோதம். நாளைக்கு இன்னொருத்தர் வந்து இன்னொன்னு சட்டவிரோதம் என்பதை யார் சொல்வதுங்கிறது அங்க சிக்கல். தான் அது அங்கே சட்டவிரோதம் என்பதை யார் வேணா சொல்லலாம், ஆனா நடவடிக்கை யார் எடுக்க முடியும்? மத்திய அரசு தான கேக்குறோம். சட்டவிரோதம் என்பதை மத்திய அரசு சொல்லுமா இல்ல ஒரு அமைப்பு சொல்லுமா? வைக்க முட்டோன்னு வெச்சுங்க. நான் அவற்றை கேக்குறேன். அப்ப இல்ல ஒரு கேள்வி, சட்டபூர்வமாக குர்ஆனையும் பைபிளையும் வைத்தால் இவர் ஏற்றுக்கொள்வாரா? நாங்க புகார் கொடுத்து தான் போனோம். இல்லங்க, குர்ஆனையும் பைபிளையும் மத்திய அரசே வைத்தால் அந்த மணிமண்டபத்தை உருவாக்கி அந்த அமைப்பை வைத்தால் நீங்கள் ஏற்பீர்களா? அவர் குர்ஆன் படிச்சார் சார், பச்சை கலர்ல ஒரு சிலை வச்சு. ஏன்னா குர்ஆன் வந்து பச்சை கலர்ல ஒரு சிலை வச்சு ஐயா அப்துல் கலாம் அவர்கள், எனக்கு தெரியும், அவர் தொழுகை நடத்தும் போது நான் பார்த்திருக்கிறேன். அவர் அப்படி ஒரு சிலை வைக்கட்டும், கேட்கட்டும். சலீம் சார் அப்படி ஒரு கோரிக்கை வைக்கட்டும், நீங்க எல்லாம் அப்படி ஒரு கோரிக்கை வைங்க. ரொம்ப தவறு.
ஐயா நீங்க இன்னொன்னு மிக தெளிவாக சொல்கிறேன், அருணனுக்கும் சொல்லுகிறேன், மனுஷபுத்திரனுக்கும் சொல்கிறேன், பகவத்கீதை இந்தியாவின் தேசிய நூல். அது ஒரு மதத்தை அடையாளப்படுத்துவது அல்ல. திருக்குறள் இந்தியாவின் தேசிய நூல். அது ஒரு மதத்தை அடையாளப்படுத்துவது அல்ல. நீங்க நம்ம தமிழ்நாட்டில் அரசாங்கத்தை அது என்ன ஒரு மதத்தின் அடையாளமா? தமிழக அரசாங்கம் இந்து ராஜ்யமா? பகவத்கீதை சுதந்திர போராட்டத்தின் வித்து பகவத்கீதை. பகவத்கீதை கையில வைத்து சண்டுதான் எல்லா விஷயங்களையும் சட்டப்பூர்வமாக சொல்றீங்க. இதுவும் அதிகாரப்பூர்வமாக இங்க அறிவிக்கப்பட்டிருக்கா? மிக தவறு. சமூக நீதிக்கு எதிரான நூல் அல்ல பகவத்கீதை. நிலைநாட்டிய நூல் பகவத்கீதை. பகவத்கீதை பத்தி எங்கள் பகவத்கீதை அப்படியே எங்கள் ஐயன் திருவள்ளுவன் குரலிலே சொல்லுகின்றான். ஏன் அருணன் போன்றவர்கள், மனுஷபுத்திரன் போன்றவர்கள் இதிலே பேதத்தை ஏற்படுத்தி பிரித்தாளும் சூழ்ச்சியை ஈடுபடுகிறார்கள். இந்த உலக மக்களுக்காக அருளப்பட்ட நூல் கீதை பத்தி இன்னொரு நாள் பேசலாம். நிச்சயமா அது பெரிய விவாதத்துக்கு நீங்க நிறைய விஷயங்கள் வச்சிருக்கீங்க. அதை இன்னைக்கு உள்ள சொல்லி முடிக்க முடியாது. திரு சம்பத் நம்ம வரலாம். கீதை இன்னைக்கு பிரச்சனை இல்லை. இன்னைக்கு பிரச்சனை வந்து கீதை வந்திருக்கு. ஆனால் கலாமை எப்படி நம்ம போர்ட்ரேட் பண்றோங்கிறது அங்க பிரச்சனை. ஒரு நிமிஷம் நான் வரேன். ரொம்ப சுருக்கமா அதாவது கீதையை பற்றி அல்லது ஹிந்து தர்மத்தை பற்றி மிக அதிகமாக பேசியவர் மகாத்மா காந்தி அவர்கள். ராமராஜ்யத்தை உருவாக்க வேண்டும் என்றெல்லாம் பேசியவர். அவர் சிலையை நாம் கீதையோடு அமைக்கவில்லை, ராட்டைத்தான் வைக்கிறோம். எதனால்? அவருடைய விஷன் என்பது என்ன? இந்த நாட்டை பற்றிய விஷன் என்பது காந்திக்கு ஒரு சுயசார்பு பொருளாதாரம். அதன் அடிப்படையில் ராட்டையைத்தான் காந்தியினுடைய அடையாளமாக வைக்கிறோம். அப்படி பார்த்தால் இன்றைக்கு கலாம் கையில் கீதையை கொடுத்து அதை ஒரு அடையாளமாக மாற்றுவதன் மூலமாக ஒரு மதவாத ஒரு அடையாளமாக கலாமை மாற்ற முயற்சிக்கிறார்கள். ரொம்ப சுருக்கமா திரு சம்பத், வேற யாரும் குறுக்கிடாதீங்க. திரு சம்பத், ஒரு மதவாத அடையாளமாக அவர் அடையாளப்படுத்தப்படுகிறார் அப்படிங்கிற அந்த குற்றச்சாட்டு தான். ரொம்ப சுருக்கமா உங்களுடைய பதில் மட்டும் கொடுத்துருங்க. பகவத்கீதையுடன் அவருடைய திருவுருவச் சிலை அமைக்கப்பட்டிருப்பது, வீணை வாசிப்பது போல அமைக்கப்பட்டிருப்பது என்பது மதவாதம் அல்ல. இந்த நாட்டினுடைய தேசியத்தை வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். இந்த நாட்டிலே இருக்கக்கூடிய எந்த மதத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் இந்த நாட்டினுடைய தேசிய அடையாளம் பகவத்கீதை. இதை வந்து மதிக்க அந்த தேசியத்தை நாங்கள் மறுப்போம். அதுதான் நம்ம தேசியம் என்றால் அந்த தேசியத்தை நாங்கள் ஒருபோதும் ஏற்க மாட்டோம். இல்ல அவர் பேச அந்த தேசியத்துக்கு எதிராக புதிய சர்ச்சைக்குள்ள போக வேண்டாம். இல்ல புதிய விவாதத்துக்குள்ள போனா ஒரு பண்பாடு திரு சம்பத் மொழி உங்க மதவாதம் தான் தேசியத்தை திரு மனுஷன் கடைசியா திரு பொன்ராஜ் உங்களுடைய சுருக்கமான கருத்தை இவ்வளவு சர்ச்சைகளுக்கு இடையில திரு அப்துல் கலாமுடைய பெயர் அல்லது அவருடைய நினைவு நாள் பேசப்படுவதை எப்படி பாக்குறீங்க? திரு சம்பத் நன்றி. திரு பொன்ராஜ், இவ்வளவு சர்ச்சைகளுக்கு இடையில திரு அப்துல் கலாமுடைய நினைவு நாள் என்பது பேசப்படுகிறது, அரசியலாக்கப்படுகிறது, மதம் சார்ந்த விஷயங்களுக்குள்ளெல்லாம் அவர் இன்னைக்கு கொண்டு வரப்படுகிறார். ரொம்ப சுருக்கமா உங்களுடைய இறுதி கருத்துக்கள். அப்துல் கலாம் அவர்களை வந்து இன்றைக்கி மதம் சார்ந்த பிரச்சனை வந்து ஒரு மிகப்பெரிய சர்ச்சைக்கு வித்திட்டபடியால், அதாவது அந்த பகவத்கீதையை மட்டும் வைத்தது தான் இன்றைக்கி பிரச்சனை. 3 நூல்களையும் வைத்திருந்தால் அந்த பிரச்சனை இல்லை, இல்லை திருக்குறள் வச்சுருந்தா பிரச்சனை இல்லை. அது மட்டும் இல்லாமல் அங்கே ஏகப்பட்ட சிலைகள் எக்கச்சக்கமாக அங்கே உள்ளே இருக்குது, எங்கே பார்த்தாலும் சிலையாக இருக்குது. அதனால் வந்து அவர் வந்து சிலை தலைவர்களுக்கு சிலை வைக்கக்கூடாது, அவர்களுக்கு நினைவாக நீங்கள் நல்ல மற்ற விஷயங்களை ஒரு கல்வி கூடங்களோ ஒரு நூலகங்களோ அமையுங்கள் என்று சொன்னார். எனவே அந்த சிலைகள் வந்து அந்த நினைவிடத்திலிருந்து வெளியே எடுக்கப்பட வேண்டும். வெளியே வேணால் ஒரு சிலை வேணால் வச்சுக்கோங்க, அந்த உள்ளுக்க சிலை எதுவும் இருக்கக்கூடாது என்பது எனது கருத்து. அது மட்டும் இல்லாமல் அப்துல் கலாமை பற்றி இப்படிப்பட்ட ஒரு சர்ச்சை ஏற்படுத்துவது அவருக்கு விருப்பம் அல்ல. அவரது கனவு, அவரது லட்சியம் என்று என்னன்னா, இந்தியாவை ஒரு வளர்ந்த இந்தியாவை உருவாக்க வேண்டும், ஒரு அறிவியல் சார்ந்த ஒரு வல்லரசாக இந்தியாவை கட்டமைக்க வேண்டும் என்று கனவு கண்டார். ஒவ்வொரு மாநிலமும் வளர்ந்த நாட்டுக்கு இணையான மாநிலங்களை உருவாக்க வேண்டும் என்ற கனவு கண்டார். அந்த கனவுகளை நனவாக்குவதற்கு இந்த அரசியல் கட்சிகள், எந்த அரசியல் கட்சியும் அவரது கொள்கைகளை எடுத்து செயல்படுத்தலாம்.
அதை விடுத்துவிட்டு அவர் மீது ஒரு மதச்சாயத்தை பூசிய அவரை இந்தியர் என்ற ஒரு மிகப்பெரிய அடையாளத்திலிருந்து ஒரு தனி மதத்திற்கோ ஒரு இனத்திற்கோ சம்பந்தப்பட்டவர் என்ற ஒரு நிலையிலே சுருக்குவதை ஏற்றுக்கொள்ள முடியாது. எனவே இந்த சர்ச்சைகளுக்கு மத்திய அரசு உடனடியாக முற்றுப்புள்ளி வைத்து அந்த நினைவிடத்திற்குள்ளே இருக்கக்கூடிய சிலைகளை எடுக்க வேண்டும் என்று என்னுடைய கருத்தை சொல்கிறேன். நன்றி நன்றி. வந்திருந்த விருந்தினர்கள் அனைவருக்கும் நன்றி. ஒரு சாமானியர்களுடைய குடியரசுத் தலைவராக கடைசி வரைக்கும் இருந்தவர் திரு அப்துல் கலாம். குடியரசுத் தலைவர் பொறுப்பை விட்ட பிறகும் கூட தொடர்ந்து மாணவர்களோடு லட்சக்கணக்கான மாணவர்களை அவர்களுடைய பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் சென்று சந்தித்து அவர்களுக்கு ஒரு பெரிய உத்வேகத்தை கொடுத்த ஒரு மாமனிதராக இருந்தார். மிகப்பெரிய அளவுக்கு போற்றப்பட்ட ஒரு மனிதர் இன்றைக்கு அரசியலுக்குள் இழுக்கப்படுகிறார். அல்லது அவரை சுற்றிய இந்த அரசியல் என்பது நிச்சயம் தவிர்க்கப்பட வேண்டும். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நண்பர்களே. நன்றி, வணக்கம். எதிர்த்து பேசிட்டு